ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு நெட்ஃபிளிக்ஸ்ல ஒரு ரொமான்டிக் காமெடி படமாக வெளியான மதர் ஆஃப் த பிரைட் படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். இந்த படம் நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்கு. மார்க் வால்டர்ஸ் டைரக்ஷன்ல ப்ரூக் ஷீல்ட்ஸ், பெஞ்சமின் பிராட், மிரண்டா காஸ்ட்ரோ மற்றும் பலருடைய நடிப்புல இந்த படம் வெளியாயிருக்கு. படத்துடைய ரன் டைம் 128 மினிட்ஸ் இருக்கு. இப்போ இந்த படத்துடைய கதை என்னன்னு பாத்திரலாம். லேனா அப்படிங்கிறவங்களுக்கு எம்மா அப்படிங்கிற ஒரு டாட்டர் இருக்காங்க. எம்மா தான் அடுத்த மாசம் பாத்தீங்கன்னா தாய்லாந்துல ஒருத்தர் திருமணம் செஞ்சுக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா கிட்ட சொல்றாங்க. ஒரு கட்டத்துல எம்மா மேரேஜ் பண்ண போற பையனுடைய அப்பா பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல இவங்க டேட் பண்ண ஒரு நபரா இருப்பாங்க. அவங்க ரெண்டு பேருக்கும் அந்த டைம்ல வந்து பிரேக்கப் ஆயிருக்கும். இதுக்கப்புறமா மேரேஜ் அரேஞ்ச்மெண்ட்ஸ் நடக்கும்போது பழைய காதலர்கள் ரெண்டு பேரும் சந்திக்க நேரிடுது. இதுக்கப்புறம் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் இந்த படத்துடைய கதையே. இப்போ இந்த படத்துடைய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் சேர்த்தே பார்த்துடலாம். தமிழ் டப்பிங் நீட்டா லிப்சிங் கூட ரொம்ப நல்லாவே பண்ணிருக்காங்க. சினிமாட்டோகிராஃபி, சவுண்ட் ட்ராக்ஸ் எல்லாமே இந்த படத்தை எலிவேட் பண்ற மாதிரி அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். படத்துடைய கதைக்களம் எடுத்துட்டீங்கன்னா ஓல்டு வைன் இன் நியூ பாட்டில் மாதிரியான ஒரு கதைக்களம் தான். இருந்தாலுமே நரேஷன் பொறுத்த வரைக்கும் ஃபன் எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் பிளேஸ் பண்ணி ரொம்ப நல்லாவே சொல்லியிருப்பாங்க. அது இந்த படத்துக்கான பிளஸ்ஸாவே அமைஞ்சிருக்கு. இந்த படத்துல ஹியூமர் போர்ஷன்லாம் சிலது வந்து உங்களை சிரிக்க வைக்கிற மாதிரி அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். சிலதுலாம் பாத்தீங்கன்னா ஒரு ஹிட் அண்ட் மிஸ்ஸா தான் இருக்கும். ஆடியன்ஸோட அட்டென்ஷன் வந்து ஹோல்ட் பண்ற மாதிரியான சில கான்ஃபிளிக்ட் வந்து இந்த படத்துல இருக்கும். அந்த கான்ஃபிளிக்ட் எப்படி ரிசால்வ் ஆகுது அப்படின்றத கன்வின்சிங்கா சொல்லியிருப்பாங்க. படத்துல நடிச்ச எல்லாருமே ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. ப்ரூக் ஷீல்ட்ஸ் அவங்களோட சாமன் பெர்ஃபார்மன்ஸ் மூலமா இந்த படத்தை ஹோல்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப நாள் கழிச்சு அவங்களோட எக்ஸ் லவரை பார்த்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு எந்த மாதிரியான ஃபீலிங்ஸ் இருக்குது அப்படின்றதையும், அதே நேரத்தில் அவங்களோட டாட்டரோட மேரேஜ் ஸ்பாயில் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக அவங்க பண்ற விஷயங்கள் எல்லாமே அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் மூலமா ரொம்ப நல்லாவே போர்ட்ரே பண்ணியிருப்பாங்க. ப்ரூக் ஷீல்ட்ஸ் உடைய லைஃப்ல நடந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன்ஸை ஒரு ஃபிளாஷ்பேக்கா வந்து இந்த படத்துல சொல்லியிருக்க மாட்டாங்க. இருந்தாலுமே நிறைய டயலாக்ஸ் மூலமா அவங்க எப்படி வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்காங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி அமைஞ்சிருக்கும். ஸோ ப்ரூக் ஷீல்ட்ஸ் உடைய கேரக்டர் ஆர்க் அண்ட் டெவலப்மெண்ட் ரொம்ப நல்லாவே பண்ணிருப்பாங்க. ஸோ அந்த கேரக்டர் வந்து நம்மளுக்கு கனெக்ட் ஆச்சு அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்துல மைக்கேல் முரே சம்பந்தப்பட்ட காட்சிகள் எல்லாம் ஒரு சப்ளாட்டா வந்து சொல்லியிருப்பாங்க. அது பெருசா இந்த படத்துக்கு வந்து வேல்யூ ஆட் பண்ணல, லென்த் தான் ஆட் பண்ணிருக்கு. அவருடைய ரோலை ரிமூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னாலுமே இந்த ஸ்டோரியில எந்த ஒரு சேஞ்சுமே இருக்காது அப்படின்றதா உண்மை. படத்துடைய டியூரேஷன் பாத்தீங்கன்னா 128 மினிட்ஸ் தான். ஒரு குயிக் வாட்சா நீங்க பார்த்து முடிச்சிடலாம். படத்துடைய பேசிங் டீசெண்டா இருக்கும். மொத்தத்தில் இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் ரொமான்டிக் காமெடி படமாக வந்திருக்கு. படத்துல அதர் கனெக்ட் இருக்கு. இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட பார்க்காதீங்க. மதர் ஆஃப் தி பிரைட் படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 5.5 out of 10.